Hello and welcome to this online youth service of Apostolic Christian Assembly Avadi. If you're joining us for the first time, we just want to welcome you. முதல் முறையாக நீங்கள் எங்களுடைய சபையின் இந்த ஆராதனைகள் நீங்கள் பங்கு பெறுவீங்கன்னு சொன்னால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். We are a great team of people who love to worship the Lord in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள தேவன் எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒவ்வொருவரும் அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவரை உண்மையோடு நாம் தொழுது கொள்வோம். இருக்கிற இடங்களிலே just get yourselves ready, get ready to be soaked in the presence of the Lord. அவருடைய சமூகமே நமக்கு போதுமானது. Come, let's just worship the Lord. Hallelujah. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். தேவன் நமக்கு புதிய வாழ்வை தந்திருக்கிறார். புதிய ஜீவன், புதிய துவக்கத்தை ஆண்டு தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவரால் நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டு இன்னைக்கு அவருடைய சமூகத்திலே மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அவரை ஆராதிக்க ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி நாம் ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, சொல்லுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்ந்து சொல்வோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. ஓ, நம் குறைவுகளை அவர் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிற தேவன். அதை பார்த்து சொல்லுவோம். ஓ, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்த
துவக்கம். சேர்ந்து நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். இன்னொரு முறை நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கடைசியா ஒரு முறை நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் இருதயம் கனிந்த நன்றிகள் ஆண்டவரே. நீர் செய்த உபகாரங்களுக்காய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம். What else can we give to you, Lord? What a thankful heart. எங்கள் இருதயம் நன்றினால் இன்றைக்கு நிறைகிறது ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த நல்ல பெற்றோர்களுக்காய் நன்றி. எங்களுக்கு கொடுத்த நல்ல எஜுகேஷனுக்காய் நன்றி. எத்தனையோ பேருக்கு இல்லாத, எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு வாழ்வை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க ஆண்டவரே. ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் தந்திருக்கீங்க. எல்லா குறைகளையும் நீக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை சின்ன பிள்ளைங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் மை மாம், தேங்க்யூ லார்ட் ஃபார் மை டேட். எங்கள் அப்பாக்காக நன்றி, அம்மாக்காக நன்றி. என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. என்னை படிக்க வச்சிருக்கீங்களே நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் படிக்க முடியல. ஆனால் தேவன் நம்ம படிக்க வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த இளம் வயதில் ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். லார்ட் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யுவர் லவ். உடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோட பேசுங்க ஆண்டவரே. மீதுள்ள நேரத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள நேரமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hi friends, welcome to this youth fellowship. இந்த ஸ்பெஷல் யூத் ஃபெலோஷிப் மூலமாக உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருமே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் இருக்கோம்ல. இந்த லாக்டவுன் பீரியட், COVID-19 பேண்டமிக் அப்படின்ட்டு ஃபுல்லாக இது நம்ம கேட்டுட்ருக்கோம். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் சேஃப் அண்ட் செக்யூர் பை த கிரேஸ் ஆஃப் காட். ரீசென்ட்லி ஐ ஹேப்பன் டு ரீட் அ மெசேஜ் இன் மை வாட்ஸ்அப். எப்படின்னா, இந்த உலகத்தில் எப்படி நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த லாக்டவுன் பீரியட் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு. இந்த சிமிலர் மேனர் நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கும்போது நம்ம வீட்லேயும் நம்ம லாக்டவுன் பீரியடில் எந்த மாதிரியெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நியூ லாக்டவுன் ரூல்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் படித்தேன். இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்ரூ ஈவன். நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ரீட் திஸ் அவுட். லெட் மீ ரீட் இட் அவுட். நியூ லாக்டவுன் ரூல்ஸ். வாஷ் யுவர் ஹார்ட் வித் கிரைஸ்ட் பிளட். Keep a social distance from evil. Avoid the crowd of wickedness and wicked men. Cover your mind from being infected from the sneeze of sin and hatred. Do not shake hands with abomination. Do not hug heresy and false teachings. Be safe so that you will be saved. Sanitize your life with the word of God. In case you notice any symptoms of sin, call the helpline number of Christ in prayer. Always remember to boost your spiritual immunity with faith and the power of the Holy Spirit. Really interesting and in fact it's true இல்லை. எப்படி நம்ம இந்த உலகத்தில் இந்த மாதிரி கோவிட் டைமில் ஒரு ஐசோலேட்டட் சுச்சுவேஷனில் இருக்கிறோம் வீட்டில். ஸோ இந்த லாக்டவுனில் இருக்கும்போது நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். கையை ஒழுங்காக கழுவணும், சானிடைஸ் பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நிறைய ரூல்ஸ் இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வி பீப்புள் ஆஸ் யங் பீப்புள் நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த லாக்டவுன் பீரியடில் அலோனாக ஐசோலேட்டாக இருக்கும்போது we may have to encounter many temptations, சோதனைகள் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இன்னும் நிறைய பூஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே வெல் நம்ம இந்த வாரம் வந்து என்ன ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம்னா as we all know லாஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு ஆனுவல் யூத் அண்ட் டீன்ஸ் கன்வென்ஷன் 2020 நடந்தது. ஸோ இதுக்காக வந்து we had a competition week where we had 6 different competitions for நம்ம சர்ச்சோட யூத்ஸ் அண்ட் டீன்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி நம்ம நிறைய காம்படிஷன்ஸ் நம்ம வச்சுருந்தோம். இதில் அநேகர் பங்கு பெற்றாங்க அண்ட் லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட வின்னர்ஸ் எல்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணி ஸோ we were honoring them. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காம்படிஷன்ஸில் வந்த பெஸ்ட்டான வீடியோஸ் ஒவ்வொரு காம்படிஷன்ஸ்லையும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண வீடியோஸை வந்து அதோட கம்பைலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோஸ் நவ். Through you I can do anything, I can do all things, 'cause it's you who gives me strength. Nothing is impossible through you, blind eyes are open, strongholds are broken, I am living by faith. Nothing is impossible, I'm not gonna live by what I see, I'm not gonna live by what I feel. Deep down I know that you're here with me, I know that you can do anything. Through you I can do anything, I can do all things, 'cause it's you who gives me strength. Nothing is impossible through you, blind eyes are open, strongholds are broken, I am living by faith. Nothing is impossible, I believe, I believe, I believe, I believe in you. I believe, I believe, I believe, I believe in you. I believe, I believe, I believe, I believe in you. I believe, I believe, I believe, I believe in you. Through you I can do anything, I can do all things, 'cause it's you who gives me strength. Nothing is impossible through you, blind eyes are open, strongholds are broken, I am living by faith. Nothing is impossible through you, I can do anything, I can do all things, 'cause it's you who gives me strength. Nothing is impossible through you, blind eyes are open, strongholds are broken, I am living by faith. Nothing is impossible. ஐயோ கோயம்பேடு வரைக்கும் போடுமே, முதுகு வேற வலி எடுக்குது. இந்த காய்கறி எப்படி எடுத்துன்னு போய் சேர்க்கறதுனால தெரியலையே. போலீஸ்காரக்கெல்லாம் மாட்டினா என்ன ஆகுனே தெரியலையே. பிச்சைக்காரனை பார்த்தா என்ன ஆகுனே தெரியலையே. அவன் வேற எத்தனை நாள் அங்கே கிடக்குறானோ தெரியல. அவன் மூலமா கொரோனா வருமே, மாஸ்க் கூட போட மாட்டானே. ஐயோ காய்கறியை போய் சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. என்னங்கா இது சார்? காய்கறி சார் எங்கே எடுத்துன்னு போயினுக்குறா சார்? கோயம்பேடு எடுத்துன்னு போனோம் சார். எடுத்துன்னு போனால் சார் பொழைப்பு. கொரோனா வந்துக்குது, கோயம்பேடா? யார்ப்பா இவரு? ரொம்ப நாளாக பத்துனுக்குறார் பழகுது.
நம்ம வேலை ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஊர் ஃபுல்லாக ஆச்சுன்னா அதான் காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, என்கிட்ட சின்னது இருக்குது. டே சென்ட் பாட்டிலு டே வலிக்குதுடா. யாருன்னு தெரியலையே. ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபோனில் சார்ஜ் கூட இல்லைங்க. ஃபோட்டோகிராஃபர் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும், ஹெல்ப் பண்ணுறது அப்படியே தெரியும். எனிபடி ஃபோட்டோகிராஃபர் யாராவது இருக்கீங்களா? நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். எல்லாரும் பாருங்க, நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஐயா காப்பாத்துங்க, ஃபாதர் ஐயா. ஹலோ, சொல்லுங்க. கொரோனாவா? எனக்கா? கடவுள் இருக்காருப்பா, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. யாருன்னு தெரியலையே. தண்ணி வச்சிருப்பானோ? கொரோனா வந்தா? கொரோனாவா? ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஹலோ, யூத் மீட்டிங்கா? நான் பேசணுமா? இதோ வரேன். அண்ணா நீங்களா? யாருப்பா இவரு? எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதுப்பா. ஆனால் பிச்சைக்காரன் ஆகிறேனே. நான் தொட்டு இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அண்ணா நான் இங்கே ஓரமாக பத்துன்னு இருக்கிறேன். நான் இங்கே கடையில் தான் வேலை செய்கிறேன். பாத்திரம் கழுவுறது, எச்சி சோறு அந்த மாதிரி சாப்பிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்து இங்கே ரோட்டில் வந்து பத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள். உங்களை தூக்கணும்னு எனக்கு ஆசை தான். உங்களை தூக்கின்னு கொண்டு போயிட்டு இந்த பக்கத்தில் செரிஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன, நான் தொட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பரவாயில்ல, பிச்சைக்காரன் இருந்தால் கூட பரவாயில்ல. முடியலண்ணா என்னால். செம்மடி லட்டி வச்சு தான் அடிப்பாங்க. இப்போது கடக்கத்தை வச்சுலாம் அடிக்கிறாங்க. பரவாயில்லையா? இதோ கைப்பட்டிங்கன்னா இதோ இதோ சார். சார் ஒருத்தருக்கு அடிபட்டுருக்குங்க சார். நான் ரோட்டில் பார்த்தேன் சார். கையெல்லாம் அடி, செம்ம அடி, ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்குதுங்க சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சார். சார் என்னை பார்த்து அப்படி தெரியுதுல்ல, நான் பிச்சைக்காரன் தான் சார். ஆனால் என்கிட்ட காசெல்லாம் இருக்குது சார். என்னங்க சார், இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் இங்கே பக்கத்தில் ரோட்டில் தான் இருப்பேன். நான் முடிஞ்சதை செய்வேன். ஏழு கலரு வானவில்லு யாரு நீனு எனக்கு சொல். அழகான ஹிஸ்டரிய எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லு. ஏழு கலரு வானவில்லு யாரு நீனு எனக்கு சொல்லு. அழகான ஹிஸ்டரிய எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லு. ஆண்டவர் கையில் உள்ள வில்லுனா என்றும் மாறாத வாக்குனா. ஆண்டவர் கையில் உள்ள வில்லுனா என்றும் மாறாத வாக்குனா. Once upon a time this world was fully sin. Noah family மட்டும் காடுக்காக ஒழுங்கா நின்னு. Once upon a time this world was fully sin. Noah family மட்டும் காடுக்காக ஒழுங்கா நின்னு. Noah ரொம்ப ரொம்ப கிரேட். சூப்பரா கட்டுனா பெரிய போட்டு. Noah ரொம்ப ரொம்ப கிரேட். சூப்பரா கட்டுனா பெரிய போட்டு. La 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 le le lo le le lo la 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 le le lo le le lo. பதினாலு அடமலை நோவா வரும் சொல்ல சொல்ல. ஊரில் உள்ள மனுஷன் எல்லாம் நோவா பேச்சை கேட்கவில்லை. ஜோடி ஜோடியா மிருகம் வர லைனு கட்டி வண்டியில ஏற. நோவா குடும்பம் 8 பேரை உள்ள வச்சு God shut the door. வெள்ளம் உயர்ந்துடுச்சு மேல. எல்லா மனுஷன் போனா தண்ணிக்குள்ள. வெள்ளம் உயர்ந்துடுச்சு மேல.
எல்லா மனுஷன் போனான் தண்ணிக்குள்ள. இனிமே தண்ணீரால பூமியை தான் அழிக்க மாட்டேன், வாக்கு தத்தமாதான் வானவில்ல வச்சு விட்டேன். இனிமே தண்ணீரால பூமியை தான் அழிக்க மாட்டேன், வாக்கு தத்தமாதான் வானவில்ல வச்சு விட்டேன். ஏழு கலர் வானவில்லை யாரு நீனு எனக்கு சொல்லு, அழகான ஹிஸ்டரிய எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லு. 7 கலர் வானவில்லை யாரு நீனு எனக்கு சொல்லு, அழகான ஹிஸ்டரிய எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லு. ஓ ஆண்டவர் கையில் உள்ள வில்லுனா, என்றும் மாறாத வாக்குனா. ஆண்டவர் கையில் உள்ள வில்லுனா, என்றும் மாறாத வாக்குனா. என் அப்பாவுக்கு நான் மூத்த பையங்க, நல்லவன் தான். என் அப்பா என்ன வேலை சொன்னாலும் உடனே செஞ்சுருவேன். அவரோட கற்பனை கட்டளை எல்லாத்தையும் கை கொண்டிருக்கேன். மொத்தத்தில் அவருக்கு ஒரு ஊழியக்காரனே சொல்லலாம். சொல்ல போனோன்னா இது என் தம்பியை பற்றின கதை தான். ஆனாலும் நீங்கள் என்னையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் இது சொல்கிறேன். எங்களை பற்றி நீங்கள் லூக் 15 படிப்பீங்க. ஒரு நாள் எங்கள் அப்பா, மகனி வயலில் வேலை இருக்குது போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னாரு. சரி அப்பா சொல்லிட்டாரே, உடனே கிளம்பிட்டேன். வயலில் வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்புகிறேன். அப்போ எங்கள் வீட்டை சுற்றி ஒரே கூட்டம். என்னடா அது கூட்டமாக இருக்குது, அதுவும் ஆடலும் பாடலும் வேற சவுண்டாக கேட்குதே, என்னன்னு தெரில. என் வேலைக்காரன் வெளியே வந்தான். அப்போ கேட்டேன் அவன்கிட்ட, அங்கே என்ன கூட்டமாக இருக்குது, என்ன அங்கே அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஐயா ஓடி போன உங்கள் தம்பி நல்லபடியாக சுகபத்திரமாக வந்திருக்காருன்னு அப்பா விருந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டான். இது என் தம்பி வந்துட்டானா? செம கோவங்க எனக்கு. பின்ன என்னங்க, இதை பற்றி அப்பா கிட்ட கேட்கணுன்னு விறுவிறுன்னு வீட்டுக்கு போனேங்க. வீட்டுக்கு போயிட்டு உள்ளே போல வெளியவே நின்றுட்டேன். எங்கள் அப்பா என்னை பார்த்தோன்னே வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே, அப்பா மகனே நம்ம தம்பி தூர தேசத்துக்கு போனாலப்பா, வந்துட்டான்ப்பா, அவன் காணாமல் போனாலப்பா, திரும்ப காணப்பட்டுட்டான்ப்பா, மறிச்சான், திரும்பவும் உயிர் பிடிச்சிட்டான்ப்பா, வந்து பாருப்பா அப்படின்னாரு. அப்பா உங்கள் கற்பனை கட்டளை எல்லாத்தையும் கை கொண்டவன் நான்ப்பா. உங்களோட வார்த்தை என்னைக்காச்சும் மீறி இருக்கனாப்பா. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவன்ப்பா நான். என்னைக்காச்சும் ஒரு நாள் என் நண்பர்கள் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு ஆட்டுக்குட்டி யோசிச்சு கொடுத்தீங்களாப்பா? அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணிட்டு வந்திருக்கான்ப்பா. நம்ம சொத்து ஒன்று விடாம வாங்கிட்டு போனவன்ப்பா அவன். அவனுக்கு போய் விருந்து வச்சுட்டு இருக்கீங்க, என்னப்பா அது அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், மகனி என்னுடையது எல்லாமே உனக்கு தானப்பா. அவன் வந்ததை குறித்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்க வேண்டாமாப்பா அப்படின்னாரு. என்னால் முடியலங்க, என்னால் இதை ஏற்றுக்க முடியல. நான் இருதய கடினத்தோடு விட்டுட்டேன், வெளியவே நின்றுட்டேன். என்னால் முடியலை. இதாங்க நான் பண்ண தப்பு. எங்கள் அப்பா வருந்தி கூப்பிட்டாரு பார்த்தீங்களா, அப்போ மனசார போயிருக்கலாம். அவன் என்னதான் இருந்தாலும் ஏன் தம்பி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அவன் மனம் திரும்பி வந்துட்டான், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். ஆனால் நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன். நான் பண்ண இந்த தப்பை கடைசி நாட்களில் இருக்கிற நீங்கள் பண்ணிடாதீங்க. பாவிகள் ரட்சிக்கப்பட்டு தேவன்கிட்ட வரும்போது மனதார ஏற்றுக்கோங்க, சந்தோஷப்படுங்க.
பிரைஸ் லார்ட். நம்மளோட தியானத்துக்காக இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வந்து நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. அதே மாதிரி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எதுக்காக இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்? நாட்கள் பொல்லாதவை. இரண்டாவதா இதே வசனம், இதே மாதிரி ஒரு வசனம் ஆவியானவர் இன்னொரு இடத்துலையும் சேர்த்திருக்காங்க. எங்கன்னா கொலோசையர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமா நடந்து கொள்கிறதுக்காக நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஸோ 2 விஷயத்துக்காக, நாட்கள் பொல்லாதவை, புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம ஞானமா நடந்து கொள்கிறதுக்காக இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நாட்களை தேவன் நம்மளுக்கு நிறைய நாட்கள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நாட்கள் எல்லாமே பொல்லாதவைகள். எங்க பார்த்தாலும் பாவங்களும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது என்னோட காலம். என்னுடைய காலம்ன்றது ஒரு வயசு. நான் எவ்வளோ வருஷம் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன். தேவன் எனக்கு எவ்வளவு காலங்களை கொடுத்துருக்காங்க. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஏசு கிறிஸ்துக்கு ஏற்ற காலம் வரும்போது ஏசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்குது. ஸோ அந்த காலத்தை நான் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள போகிறேன்? நான் எப்படி பிரயோஜனப்படுத்த? தேவன் வந்து அதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறாங்க. அப்போ என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அப்போது முதலாவது நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக வளரணும். காலம் அப்படின்னு சொன்னாவே வெயில் காலம், பனிக்காலம், மழைக்காலம்ன்ற மாதிரி நிறைய காலங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு காலம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு குழந்தை பருவம், இன்ஃபான்சின்னு சொல்லுவாங்க. ஸோ 6 மாதம் வெறும் பால் மட்டும் குடிக்கிற வயசு. அதுக்கப்புறம் ஒரு டாட்லர்ஸ், ஒரு சைல்ட்ஹுட் ஏஜ் வருது. ஸோ அதில் வந்து 1 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நல்ல எல்லாத்தையும் மசிச்சு எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா ஊட்டி விடுற அளவுக்கு. 1 வயசான போது அவங்க எல்லாத்தையும் அவங்கள உட்கொள்கிற வைக்கிறாங்க. அதே மாதிரி அடாலசென்ட்னு வரும்போது அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஒரு குழந்தை பருவன்றது மற்றவங்களை நம்பி இருக்கு. அதுதான் அப்போது இந்த சாப்பாடு அப்படின்னும் போது அது வந்து தேவனுடைய வசனம். நம்ம தேவனுடைய வசனத்தை எவ்வளோ உட்கொள்கிறோம் அப்படின்றது தான். எபிரேயர் 5:12 சொல்லியிருக்கு, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறதே. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்கிறீர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ பால்னா மூல உபதேசம், ஆகாரம் அப்படின்னும் போது தேவனுடைய வசனம். காலத்தை பார்க்கும்போது அந்த காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னா இந்த மூல உபதேசங்கள், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக உட்கொண்டு நம்ம ஒரு குழந்தைகளா இல்லை, ஒரு அடல்ட் ஏஜ்ல எப்படி சாப்பிடுவாங்களோ, ஒரு நின்னத்தையும் கொழுப்பையும் எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படி நம்ம தேவனுடைய இதுல வளரணும். தாவீது அதுதான் சொல்றான், நான் வந்து பால் மறந்த குழந்தைய போல நான் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க ஆகாரம் கொடுங்க, நான் இதுக்கு மேல இன்னும் வளரணும். ஸோ ஸ்பிரிச்சுவலா நம்ம க்ரோ ஆகுறதுக்காக இந்த ஒரு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அதுவும் இந்த குவாரண்டைன் டைம்ஸ்ல நம்மளுடைய ஆகாரமா நம்ம தேவனுடைய வசனத்தை நம்ம இன்னும் உட்கொள்ளணும். செகண்ட்லி என்னன்னா, நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தின் படி செய்யணும். அதுதான் அப்போஸ்தலர் 11:36 சொல்லியிருக்கு, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின் படி அவருக்கு ஊழியம் செய்து நித்திரை அடைந்து தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான்னு போட்டிருக்கு. ஸோ காலம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்வதே நம்மளுடைய போஜனம். அப்போ காலத்தை வந்து நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஏசு கிறிஸ்து வரும்போது கூட தன்னுடைய காலத்தில் அவர் தேவனுடைய சித்தத்தை செஞ்சாங்க. என்னன்னா, சிலுவையில் மரணம் அனுபவித்து நமக்காக பாடுபட்டு அவர் வந்து நம்மளுக்கு ஒரு சித்தம், தேவன் அவர் மேலே வைத்த சித்தத்தை நிறைவேற்றினாங்க. அவருடைய காலத்தில் அந்த சித்தம் நிறைவேறப்பட்டது. அதனால நம்ம காலத்தில் நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது என்னன்னா, நம்ம தாளந்துகளை நம்ம வளர்க்கிறவங்களா, டு க்ரோ ஆர் டேலண்ட்ஸ் நம்ம வந்து இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இதே மாதிரி தான் ஒரு உவமையா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, ஒரு எஜமான் வெளியூருக்கு போகிறான். அப்போ போகும்போது ஒரு ஊழியக்காரங்கிட்ட 5 தாளந்து, ஒரு ஊழியக்காரங்கிட்ட 2 தாளந்து, ஒரு ஊழியக்காரங்கிட்ட 1 தாளந்து கொடுத்துட்டு போகிறான். அவன் சில காலங்கள் கழித்து அவன் திரும்பி வரான். வசனம் அழகாக சொல்லுது, அவன் அநேக காலங்கள் சென்றதுக்கப்புறம் திரும்பி வரான். திரும்பி வந்து, எங்கப்பா எஜமான, நான் உங்களுக்கு வந்திருக்கேன், என்னோட இதெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரர்கள் 5 தாளந்து வச்சிருக்கவன் 10 தாளந்தா மாத்திரான். 2 தாளந்து வச்சிருக்கவன் 4 தாளந்தா மாத்திருக்கான். அந்த 1 தாளந்து வச்சிருக்கவன் என்ன பண்ணானா, பூமியிலே மறைச்சு வச்சுட்டான். அப்போ எஜமானன் கேட்குறாங்க, இது நீ வட்டிக்காரங்கிட்ட கொடுத்துருந்தா நான் அங்கே போய் வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அதை கொடுக்க முடியல. அப்போ அவன் அந்த எஜமானன் என்ன சொல்றாங்க, 5 தாளந்து 2 தாளந்து நான் கொடுத்ததை இன்க்ரீஸ் பண்ணவனை என்னோட இதுல நீ சந்தோஷத்துல பிரவேசி, ஆனா நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னும் போது போ, நீ பார்க்கடி, நீ வந்து உன்னை துன்பப்படுத்துற இடத்துக்கு நான் உன்னை அனுப்புறேன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு கொடுக்கப்படுற காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். நம்ம அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவன் முன்னாடி நிற்கும் போது, இந்தாங்க தேவனே, நீங்க எனக்கு கொடுத்ததை நான் இவ்வளவு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம தாளந்தை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆகணும், அவருடைய சித்தத்தின் படி செய்யணும், நம்மளுக்கு கொடுக்குற தாளந்துகளை வளர்த்துக்கணும். இது தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த காலத்தை நம்ம பிரயோஜனம் உள்ளதா நம்ம பயன்படுத்துவோமாக. ஆமென்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த ஸ்பெஷல் கொஷின் ஆன்சர் செஷனில் மறுபடியும் பார்க்குறதுல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். லாஸ்ட் டைம் இதே மாதிரி கொஷின் ஆன்சர் செஷன் அப்போ நம்ம ஈடன் கார்டனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நம்மளுக்கு வந்து நம்ம கேப்லனா நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருந்தாரு. அது நிறைய பேர் பாசிட்டிவான ரெஸ்பான்சஸும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து வி கோனா ஹேவ் சம் ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக வி ஹேவ் அவர் ஃபேவரட் கேப்லனா ஹூ கோனா ஆன்சர் ஆல் அவர் கொஷின்ஸ் டுடே. ஆனால் வெல்கம் டு த ஷோனா. ப்ரைஸ் லார்ட்னா. ஆனால் பேசிக்கலாக இந்த லாக்டவுன் பீரியடில் அதிகமாக கேட்குற ஒரு வார்த்தை என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு சாந்தம் அந்த மாதிரி வேணும்னா ஒரு மெடிடேஷன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய ஆன்லைன் யோகா மெடிடேஷன் கோர்சஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வராங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்னா, நம்ம கூட மெடிடேஷன் பற்றி நிறைய கேள்விப்படுறோம், பேசுகிறோம். ஆஸ் அ கிறிஸ்டியன் நம்மளுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா? வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக மெடிடேஷன் அப்படின்றது பைபிளில் அடிக்கடி நம்ம வாசிக்கிற ஒரு காரியம். நம்முடைய மெடிடேஷனுக்கும் நம்ம செக்குலராக அல்லது வேறு ரிலிஜன்ஸில் வேறு ஃபெய்த்ஸில் வந்து அவங்க பண்ணுற மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மற்ற ஃபெய்த்ஸில் உள்ள மெடிடேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தி எம்ஃபசிஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம்டிங் யோர் செல்ஃப். அதாவது நமக்குள்ளே இருக்கிற பாரங்கள், நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணிடணும், அதை எம்டி பண்ணணும். மைண்டை எம்டி ஆக்கி நம்ம வந்து ஏதாவது ஒரு தாட்டுக்கு நேராக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. ஆனால் பைபிள் வந்து அதுக்கு அப்படியே நேர் எதிரடியாக நமக்கு வந்து மெடிடேஷனை பற்றி பேசுது. கிறிஸ்டியன் மெடிடேஷனுக்கும் இந்த செக்குலர் மெடிடேஷன் அல்லது மற்ற ஃபெய்த்ஃபுல் மெடிடேஷனுக்குள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க வந்து மைண்டை எம்டி ஆக்குறாங்க, நாம் வந்து மைண்டை ஃபில் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அவங்க எம்டி ஆக்குறாங்க, நாம் எதை வச்சு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் வேத வசனத்தை வச்சு ஃபில் பண்ணுறோம். வேத வசனத்தை தியானிக்கிறதின் மூலமாக தான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது பேசிக்கலாக இந்த மெடிடேஷனை பார்த்தோன்னா we are not just imagining in an empty void. ஒரு காலியான ஸ்பேஸில் வந்து நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டு இல்லை, நாம் தேவ வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா தியானம் பண்ணி அதனுடைய உட்கருத்துக்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்றது தான். அதான் இயேசு சொன்னது போல், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ அந்த வார்த்தையை தான் நம்முடைய மெடிடேஷனுக்கு அடிப்படையாக ஒரு ஆகாரமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க வந்து எம்டி பண்ணுறாங்க, நாம் வந்து ஃபில் பண்ணுறோம். ஆனால் எதை வச்சு ஃபில் பண்ணுறோன்னா வேத வசனமாகி ஆகாரத்தினால நம்மளை ஃபில் பண்ணி நம்ம அசை போடுறோம் பாருங்கள், தட் இஸ் மெடிடேஷன். ஓகேண்ணா. ஸோ பைபிள் மெடிடேஷன் போது நம்ம வந்து ஒரு விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வருது, அவங்க எம்டி பண்ணுறாங்க பட் வி ஃபில் இட். ஸோ இப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த பைபிள் மெடிடேஷன் வந்து அவ்வளோ நெசசரியா, நம்மளுக்கு அவ்வளோ அவசியமாக நம்ம பைபிள் மெடிடேஷன் பண்ணியே ஆகணுமா அப்படின்னா? நல்ல கொஸ்டின் இது. அஃப்கோர்ஸ் பைபிள் வந்து இட் டாக்ஸ் அபவுட் மெடிடேஷன். நீங்கள் ரொம்ப ஃபேமஸான வேர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் 1 தான். அதில் வந்து துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு இருக்கு. அப்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது அடுத்த வசனம் சொல்லுது. அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போது நம்ம வாழ்க்கையெல்லாம் செழிக்கணும், வாய்க்கணும் அப்படின்னா வேத வசனத்தினுடைய இரவு பகல் தியானம் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்றத பைபிள் சொல்லுது. ஐ திங்க் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்ற போது நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் அது உள்ளே கொண்டு வந்துருச்சு. வாட் எவர் யூ டூ வில் ப்ராஸ்பர். கரெக்ட்ண்ணா. அதுக்கு தான் போல இருக்குது. இந்த நம்ம முடிஞ்ச அந்த ஆனுவல் கன்வென்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பைபிள் மெடிடேஷனோடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஜான் 10 இருந்தெல்லாம். ஸோ இப்போ எங்களுக்கு என்னென்னா, அந்த பைபிள் மெடிடேஷன் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எங்களுக்கு பர்சனல் லைஃப்க்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த அதர் சைடு சில பேர் வந்து நாங்கள் அமெச்சராக இருக்கோம், ஸோ எங்களுக்கு இந்த பைபிள் மெடிடேஷன் இது எப்படி நாங்கள் தாட்ஸ் எடுக்கணும், எப்படி மெடிடேட் பண்ணோம், இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியல. ஸோ ஆஸ் யூத்ஸ் எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா we need someone to guide. ஸோ இப்படி நீங்கள் யாராவது கைட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டினை தான் நம்ம இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ ஹவு டு மெடிடேட் த பைபிள்? இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு அவசியமான ஒரு ஏரியா நினைக்கிறேன்னா, பிகாஸ் யூ கேனாட் ஹாவ் அ பாஸ்டர் ப்ரீச் டு யூ எவ்ரி டைம்.
ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் உங்களை ஃபீட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்ம எல்லார் கையிலையும் வேத வசனத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த அவைலபிலிட்டியை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா செல்ஃப் மெடிடேஷன் வித் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம வீடுகளில் நம்முடைய நேரங்களை எடுத்து நாம் வந்து மெடிடேட் பண்ணுற பழக்கத்தை நம்ம டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பழக்கம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இப்போ வந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்மையாக சொல்ல போகிறோன்னா எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக நான் அதுக்காக எதுவும் படிக்கலை நான். பட் திஸ் இஸ் சம்திங் ஐ லேர்ன்ட் and I practice in my personal life. There are so many things that go in my mind which are not necessarily coming out as sermons. எல்லாமே செய்தியாக வெளியே வர்றதில்லை. இன்ஃபேக்ட் என் ஐபேட் எடுத்திங்கன்னா there will be so many files I've never even used in a single sermon. பட் இது வந்து என்னுடைய பர்சனல் மெடிடேஷனை நான் க்ளீன் பண்ணி எடுத்து எனக்காக நான் வச்சுருக்கேன். பட் சம்டைம்ஸ் இது வந்து சில தடவை அதோடைய அவுட்ஃப்ளோ, அவருடைய ஓவர்ஃப்ளோ வந்து என்ன பண்ணுறதுல சில மெசேஜஸ்லேயும் அது வெளியே வரும். பட் பர்சனலி நிறைய காரியம் வந்து இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் மீ, அது எனக்குன்னே வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ நான் ஓவர் த இயர்ஸ் வந்து யங் பீப்புள்கிட்ட பேசும்போது அவங்கள இந்த மெடிடேஷனில் நான் ட்ரெயின் பண்ணும்போது அதில் நான் வந்து ஒரு மெத்தடாலஜியை நான் வந்து ஃபார்முலேட் பண்ணேன். அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா அவங்க ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்காக, நாட் நெசசரிலி இன் திஸ் ஆர்டர், பட் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக ஓரளவுக்கு ஒரு ஆர்டரில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இங்கிலீஷில் மெடிடேட் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, MEDITATE, அந்த இருக்கிற அந்த வார்த்தைகளை வந்து 8 எழுத்து இருக்குது. அந்த 8 எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் வேர்டை வந்து அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வேர்டை நான் போட்டு அதை வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு, அந்த மெடிடேஷனில் உள்ள ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு டீச் பண்ணுறதுக்கு நான் ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம பைபிள் மெடிடேஷனும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கும் புதுசாக வளரவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எங்களுக்கு 1 by 1 நீங்கள் சொல்கிறீங்களா அது? ஓகே. எம் அப்படின்ற எழுத்து ஃபஸ்ட்டு மெடிடேட்டில் ஃபஸ்ட் வேர்டு வந்து எம். ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னா எம் அப்படின்ற வார்த்தைக்கு நான் எடுத்துக்கிட்ட காரியம் வந்து வாட் டஸ் திஸ் பேசேஜ் மீன்? எம் ஃபார் மீன் அப்படின்றது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் பேசேஜ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ அதுதான் மெடிடேஷனுடைய ஃபஸ்ட் ஸ்டெப்பு நான் நினைக்கிறேன். ஸோ மீனிங் இந்த சென்ஸ் அதில் என்ன சொல்லியிருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் என்ன எங்களுக்கு டவுட்னா, நிறைய வாட்டி வந்து இப்போது சில பைபிள் பேசேஜ்லாம் படித்தோன்னே புரிஞ்சிடும். சம்டைம்ஸ் சில பேரபிள்ஸு சில ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து படித்தோன்னே புரியுது. சிலது வந்து நம்ம படித்தாலும் சிலது புரிய மாட்டேங்குது, ரொம்ப நியூவாக இருக்குது, ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது, சிலது புரிஞ்சிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி டைமில் அது எப்படி நாங்கள் டீல் பண்ணணும்னா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு புரியணும். பேசிக்காக வேர்ட்ஸ் வந்து யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ், பேசிக் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அப்போ அதில் உள்ள வேர்டு வந்து உங்களுக்கு தெரியலை, நான் சொல்கிறது ஒக்காபுலரி, பேசிக் ஒக்காபுலரி. அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிக்ஷனரி வேணும். யூ நீட் எ டிக்ஷனரி. ஸோ அதில் தான் உங்களுக்கு பேசிக்கான பேசிக் மீனிங் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை எதுவுமே வந்து இட் இஸ் நாட் ஷ்ரவுடட் இன் மிஸ்ட்ரி எல்லாமே. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சம் பேசேஜஸ் இன் த பைபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ரெவலேஷன், புக் ஆஃப் டேனியல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட் வித் ப்ராஃபஸி. அது வந்து எல்லாமே அதோடைய சீக்ரெட்ஸ் நிறைஞ்சதாக ஒரு மைண்ட் மாதிரி இருக்கும் அது. பட் மோஸ்ட் ஆஃப் பைபிள் பேசேஜஸ் வந்து எல்லாரும் புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக தான் வசனங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா முதல் 4 புஸ்தகமே வந்து இயேசு வந்து அன்றைக்குள்ள க்ரௌட்ஸுக்கு என்ன பேசினார், அன்னைக்கு என்ன செஞ்சாருன்றத ஒரு லேமேன்ஸ் லாங்குவேஜில் அப்படி எழுதியிருக்காங்க. ஆக்ட்ஸ் அதே தான், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் மூலமாக என்ன கிரியை நினச்சி அப்படி அது ஜஸ்ட் அ ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட். இந்த ஃபஸ்ட்டு 5 புக்ஸே பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் தான். அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா பேசேஜஸும் அல்லது புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக லெட்டர்ஸ் டு சர்ச்சஸ். ஸோ அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறபடி தான் அது எழுதியிருக்கு. எக்ஸப்ட் ரெவலேஷன் விச் கேன் பி லிட்டில் டஃப். அதில் உள்ள தியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எழுதுறவ அதனுடைய வேதியியல் வந்து உடனே புரிஞ்சிக்க முடியாது. இட் டேக்ஸ் டைம். உடனே எல்லாமே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு லுக்கில் எல்லாமே புரிஞ்சுக்கணுன்னு அவசியமும் இல்லை. நாம் அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. புரியாட்டியும் பரவாயில்ல, எவ்வளோ புரியுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் ஹவு மச் யூ நோ, ஃப்ரம் தேர் யூ கேன் மூவ் ஆன். அப்போது வாட் டஸ் திஸ் பேசேஜ் மீன் அப்படின்னு கேட்குறது ரொம்ப நல்ல கொஸ்டின். அது வந்து எப்படின்னா முதல்ல வந்து ஃபோக்கஸ் ஆன் வெதர் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி வேர்ட் இன் தட் வேர்ஸ். அதாவது பேசிக் இங்கிலீஷ் அல்லது தமிழுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? துன்மார்க்கன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. துன்மார்க்கன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஸோ அந்த மாதிரி வார்த்தை இல்லை, வொக்காபுலரி உங்களுக்கு தேவை. உங்களுக்கு ஒருவேளை அந்த வார்த்தை புரியலைன்னா நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருக்கும் இல்லையோ கூகுள் சர்ச் பண்ணலாம், வாட் இஸ் தட் மீனிங் ஆஃப் த வேர்ட். அப்போ பேசிக் டிக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அதனுடைய பேசேஜ் மீனிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த வேஸ், இம்மீடியட் வேஸ் என்னன்னு சொன்னால், அந்த வசனத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் உள்ள பேசேஜை கொஞ்சம் சேர்த்து படித்தோன்னா அதில் பேக்ரவுண்டோட அந்த கான்டெக்ஸ்டில் படிக்கும்போது திங்ஸ் பிகம் ஆக்சுவலி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஒரு சிங்கிள் வேர்ஸை பிக் அவுட் பண்ணி அதோட மீனிங்கை நான் கண்டுபிடிக்கணும்னா ப்ராப்ளி இட் மே நாட் ஹேப்பன். சிலதெல்லாம் ஒரு ஃபுல் சாப்டர் படித்தாதான் அது தெரியும், சிலது முந்தின சாப்டர்லேருந்து அது கண்டினியூ ஆகும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்டையும் எடுத்து அந்த கான்டெக்ஸ்டில் வாசித்து பார்த்தா அதோட மீனிங் நமக்கு என்ன பண்ணோம்னா ஈஸியாக வழங்கும். ஓகேண்ணா. ஸோ இது வந்து ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி. நெக்ஸ்ட் ஆனால் இந்த நெக்ஸ்ட் லெட்டர் இ, வாட் டஸ் இட் மீன்? இ என்ற வார்த்தையை வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால், மெடிடேஷன் ரெண்டாவது பார்ட் வந்து, இஸ் தேர் அன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ் வேர்ஸ் எனிவேர் எல்ஸ் இன் த பைபிள்? ஓகே. இ ஃபார் எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஒரு வசனம் இங்கே இருக்கும், அந்த வசனத்துக்கு வந்து வேத வசனம் சொல்கிறது போல் எந்த வசனம் ஜோடி இல்லாமல் இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை வேற எங்கேயாவது நம்ம படிக்கலாம். இப்போ இன்றைக்கி கூட நம்ம செய்தியில் கேட்டிங்கன்னா, நான் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு ஜேர்னியையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நான் கம்பேர் பண்ணேன். ஸோ ஒரு வசனத்தை எடுத்தது எக்ஸ்பிளனேஷன் எங்கேயாவது இருக்கா, முன்னால் பின்னால் எங்கேயாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம் மெடிடேஷனில். ஸோ நம்ம வந்து இதை தேடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது யூ கேன் யூஸ் அ கன்கார்டன்ஸ், எ ஸ்டடி பைபிள், அதெல்லாம் வச்சிங்கன்னா அதில் பேக்ரவுண்டு, கான்டெக்ஸ்ட், இதில் எக்ஸ்பிளனேஷன், மீனிங் அதெல்லாம் சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் வேர்ஸ். ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீனிங், then E stands for explanation. Okay. Then D. D stands for, நான் எப்படி போட்டேன்னா, what does God want me to do? Okay. What is God asking me to do? நான் என்ன செய்யணும்? இந்த பேசேஜை படித்தேன், இப்போ நான் என்ன செய்யணும்? ஸோ பர்சனலாக என்ன மீன் பண்ணுறது, எனக்கு என்ன சொல்ல வருது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது எனக்கு. நான் வாசித்துட்டேன் ஒரு வசனம், நான் தியானம் பண்ணும்போது அது வந்து என்னோட தான் பேசுது. கடவுள் என்னோட பேசுகிற நேரம் தான் அந்த வேதத்தை தியானம் பண்ணுற நேரம். ஸோ நான் என்ன செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அந்த சாம் 1 எடுத்துட்டா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியின் வழி இல்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமல் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அந்த வசனத்தை வாசிமா நான் தியானம் பண்ணுறேன்னா, வாட் இஸ் காட் ஆஸ்கிங் மீ டு டூ? இல்லை, அப்போ நான் வந்து ஏதாவது பாவியோட உட்காந்துருக்கிறேனா, பரியாசக்காரனோட உட்காந்துருக்கேனா, நான் துன்மார்க்கு ஆலோசனை கேட்டுட்டு இருக்கேனா, நான் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தேன்னா கர்த்தர் என்கிட்ட ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறாரு. ஸோ அது வந்து எனக்கு என்ன பேசுது அப்படின்றத நான் தியானம் பண்ணி அதை நான் அதில் இருக்கிற சாரை வந்து நான் எடுக்கிறது தான் மெடிடேஷனில் அடுத்த பகுதி. ஓகே, சரிங்கண்ணா. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்னா? ஓகே, எம்இடி வந்துட்டோம். அடுத்தது வந்து ஐ. ஐ அப்படின்ற வார்த்தைக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். வேர் டு ஐ ஸ்டாண்ட் இன் லைட் ஆஃப் திஸ் வர்ஸ்? ஓகே, இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிற அந்த கருத்தில் நான் எங்கே இருக்கேன், அதோட என் லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது என் ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது? நான் துன்மார்க்கனாக இருக்கேனா, நீதிமானாக இருக்கேனா, பாவியாக இருக்கிறேனா, பரிசுத்தவானாக இருக்கேனா, பரியாசக்காரனாக இருக்கிறேனா, பாராட்டுகிறவனாக இருக்கிறேனா? ஓகே, இட்ஸ் a kind of self examination. ஆமாம்மா, கண்டிப்பாக. ஸோ இது வந்து வேர் டு ஐ ஸ்டாண்ட், அந்த வசனத்தில் என்ன நான் வச்சு பார்த்தேன்னா அந்த கான்டெக்ட்ஸில் நான் எங்கே இருக்கேன். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ செல்ஃப் அனாலிசிஸ். நான் அந்த லைட்டில் எப்படி இருக்கேன்? ஓகேண்ணா. ஸோ M for knowing the meaning of the passage, E for explanation by comparing the same verse வேறு எங்கேயாவது இருக்கான்னு யூஸிங் கன்கார்டன்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தேடுறது. அண்ட் தென் D for what should I do from the passage that is being given? அந்த பேசேஜ் எனக்கு என்ன செய்ய சொல்லுது, நான் என்ன செய்ய சொல்லுது. ஓகே, and then I for where do I stand? இன்னைக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் எங்க, இந்த வசனத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என் லைஃப் எங்க நிக்குது இன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் T னா, T வந்து என்னன்னு சொன்னா, what does God teach me through this verse? ஓகே, ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை எதுக்கு நம்ம கொடுக்குறாருன்னா, பேசிக்கலாக டு டீச் அஸ் இந்த வே வி ஷுட் கோ. நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற தேவன். அப்போ பைபிள் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா, பேசிக்கலாக நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம தேவனுடைய ஆலோசனையை பெறணும்னு தான் ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. அப்போது நான் வந்து பைபிள் மெடிடேட் பண்ணும்போது நான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது. இதுலேருந்து ஆண்டவர் எனக்கு டீச் பண்ணுறாரா, நான் என்ன கற்றுக்கொள்ளணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து மாறணும் பேசிக்கலாக. அப்போ வந்து நான் வந்து பைபிள் மெடிடேஷன் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் பிரசங்கத்துக்காக மட்டும் பைபிள் மெடிடேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. பி எ ஸ்டூடெண்ட் ஆஃப் த பைபிள். வாட் ஆம் ஐ லேர்னிங், வாட் ஆம் ஐ டாட் டுடே? எனக்கு இன்னைக்கு என்ன மெசேஜ் ஆண்டவர் கொடுக்குறாரு, எனக்கு என்ன போதிக்கிறாரு. அப்போ என்னை போதிங்க ஆண்டவரே, டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்குறோம் பாருங்கள். அந்த ஆட்டிடியூடில் நம்ம வந்து உட்காந்துருக்கிறது தான் மெடிடேஷன். ஆனால் இப்போது நீங்கள் டீச்சர்ஸ் நம்ம உட்காரணுன்றீங்க. ஸோ இட் வில் கிவ் அஸ் சம் டீச்சிங்.
கண்டிப்பா. So how long should we sit with the passage na? Is there any duration the Bible meditation க்கு? It depends on your thirst. How much do you eat? எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ பசி இருக்கோ அவ்வளோ தான் சாப்பிடுவீங்க. இன்னொன்று எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ சாப்பிடுவீங்கல்ல. ருசியாக இருந்தால் கூட நேரம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதுக்குன்னு டைம் ஒதுக்குறது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ வாஞ்சிக்கிறீங்க, நம்ம வாஞ்சிக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை டீச் பண்ணுவார். ஸோ காது உள்ளவன் காதை திறந்திருக்கும் போது தான் ஆண்டவர் டீச் பண்ணுவார் இல்லை. காதை நம்ம செவிட்டு விரியனை போல் காதை அடைச்சிட்டோம்னா ஆண்டவர் டீச் பண்ண மாட்டார். ஸோ நம்ம வந்து ஒரு வில்லிங் ஹார்ட்டோட ஆண்டவரே டீச் பண்ணுங்க, என்னை இன்னும் டெப்த்ஸ் கொண்டு போங்கன்னா ஆண்டவர் கொண்டு போவார். He will teach us. கண்டிப்பாக டீச் பண்ணுவார். ஓகேண்ணா. ஸோ நெக்ஸ்ட் நான் A ஃபார் ஓகே. ஏ வந்து என்னன்னு சொன்னால், நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு சொன்னால், இட் கேன் கம் எனிவேர், இந்த மிடில் ஆர் இந்த எண்ட் எங்கே வேணால் போட்டுக்கலாம். பட் நான் எடுத்துகிட்ட ஒரு கான்செப்ட் அதில் இருக்க வேண்டியது என்னென்னா, மெடிடேஷனில் அடுத்த பார்ட் வந்து இஸ் தேர் சம்திங் ஐ நீட் டு ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் ஃபார். ஓகே. நான் இந்த வசனத்தை படிக்கும்போது யாரிடத்துல ஆகிலும் அல்லது எதற்காகிலும் நான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கா? ஸோ டேக்கிங் அன் ஆக்ஷன் ஃபார் த வேர்ட். கண்டிப்பாக. அதாவது நான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கலாம், வேற ஒரு மனிதனிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் யோசிக்க தியானிக்க வந்து இந்த தியான வேலை வந்து வசனம் என்னோட பேசி என்னை உணர்த்துது. தட்ஸ் A for asking forgiveness. ஓகேண்ணா. The next T. ஓகே. T வந்து என்னன்னு சொன்னால், is there anything I need to turn away from that the Bible does not permit? என் வாழ்க்கையில் நான் திரும்பி அல்லது மாற்றி செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா? ஏதாவது நான் மாற வேண்டியிருக்கா? ஏதாவது விட்டு விலக வேண்டியிருக்கா? எதையாவது நான் டிஸ்கார்ட் பண்ண வேண்டியிருக்கா? இஸ் there something I need to turn away from? பைபிள் சொல்லுகிற சத்தியத்துக்கும் எனக்கும் ஒவ்வாத ஏதாவது ஒரு காரியத்தில் நான் விலக வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு யோசிக்கிறது தான் நான் நினைக்கிறேன் அந்த டேர்னிங் அவே ஆர் டேக்கிங் அவே இன் மை லைஃப். ஓகே. ஒரு யூ டர்ன் எடுத்தே ஆகணும் சில விஷயங்கள்ல. கண்டிப்பாக. அட் லாஸ்ட் E. ஓகே. வந்து என்னன்னு சொன்னால், ஐ திங்க் இந்த பைபிள் மெடிடேஷன் வந்து வெறும் நம்ம படிக்கிறது, நம்ம தியானம் பண்ணுறது, நம்ம சிந்திக்கிறது, நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு நிறுத்திடாமல், நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக ஃபினிஷில் கொண்டுறேன். என்னன்னு சொன்னால், மெடிடேஷனுடைய முக்கியமான பார்ட் வந்து என்கேஜ் வித் காட். ஃபார் என்கேஜ் வித் காட். அதாவது என்னென்னா, நான் வசனத்தை வாசித்துட்டேன், நான் இப்போ வந்து தேவனோடு நான் பேசுகிறேன், அவரோடு நான் உறவாடுறேன், அவரோட ஒரு சம்பாஷணையை நான் உருவாக்குறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னோட இந்த வசனத்தை பேசுனீங்க, இதை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்க, எனக்கு இந்த காரியத்தை மன்னிங்க, எனக்கு இதை செயல்படுத்த எனக்கு பலன் தாங்க, உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாங்க, எனக்கு இதில் இன்னும் ஆலோசனை தாங்க அப்படின்னு சொல்லி தேவனோட என்கேஜ் பண்ணுறது அல்லது தேவனோடு உறவாடுற ஒரு நேரம் தான் மெடிடேஷன். இந்த சைலன்ஸ் ஆஃப் அவர் சோல்ஸ், வசனத்தை கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு அவரோடு நாம் உறவாடுறது மெடிடேஷனில் ரொம்ப முக்கியமான பார்ட். எஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போது லைனாக நம்மளுக்கு அழகாக அண்ணா சொல்லி கொடுத்துருக்காரு. M ஃபார் வாட் டஸ் இட் மீன், E ஃபார் எக்ஸ்பிளனேஷன். அதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பைபிளில் வேறு எங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அண்ட் D ஃபார் வாட் ஷுட் ஐ டூ, அது எனக்கு என்ன செய்ய சொல்லுது அப்படின்றது. I ஃபார் வேர் டு ஐ ஸ்டாண்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தட் வேர்ட் ஆர் பேசேஜ். அண்ட் தென் T ஃபார் வாட் டஸ் காட் டீச் த்ரூ தட் பேசேஜ் ஆர் த வேர்ட் தட் ஐ ரீட். And A for is there something I need to ask forgiveness for, ஆண்டவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கணுமோ இல்லை forgiveness கேட்கணுமோ அப்படின்றது. And then T for turning away or turn back. அதாவது ஒரு யூ டர்ன் எடுத்தாகணும் நம்ம லைஃப்பில். சில விஷயங்களை பற்றி நம்ம ஆராய்ஞ்சு இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நம்ம லைஃப் நமக்கு செட் ரைட் ஆகும், இந்த வேர்டு அந்த மாதிரி எனக்கு சொல்லுது அப்படின்ட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சு போகிறது. அண்ட் அட் லாஸ்ட் என்கேஜிங் வித் காட், ஆண்டவரோடு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஆண்டவரோடு உறவாடி அந்த மெடிடேஷனில் வந்து இன்னும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக்கிறது தான் வந்து இந்த பைபிள் மெடிடேஷன். ஆனால் இத்தனை நாள் வந்து நம்ம மெடிடேட்ன்ற வேர்டை வந்து நிறைய வாட்டி எழுதியிருக்கோம், படிச்சிருக்கோம், செஞ்சுருக்கோம். பட் இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு மீனிங் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஐ ஹோப் இந்த கொஷின் ஆன்சர் செஷனில் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த மெடிடேட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வர காலங்களில் வந்து நாட்களில் நீங்கள் வந்து டெய்லி காலையில் வந்து பைபிளோடு உட்காரும்போது இந்த MEDITATE இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பார்த்து நீங்கள் அந்த பைபிள் பேசேஜ் வந்து மெடிடேட் பண்ணுங்கள். ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப புதுவிதமாக உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மெடிடேஷன் மாறும் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் வித் அ ட்ரையல். அவங்க வந்து ஒரு முறை அவங்க என்ன பண்ணலான்னா, இதை கேட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணலான்னா, ஒரு காம்ப்ளிகேட்டட் பேசேஜை எடுக்காமல் ஸ்டார்ட் வித் அ வெரி ஈஸி பேசேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட். பேசிக்கலாக அதோடைய பேசிக் மீனிங்லாம் புரியக்கூடிய அளவில் ஒரு பேசேஜ். இப்போ நம்ம வந்து ஜான் 10 நம்ம எடுத்தோம். ஸோ அதை எடுத்து அதுலேருந்து நம்ம ட்ராயிங் லெசன்ஸில் அதே மாதிரி Psalm 1 வச்சுக்கலாமே. கிவ் இட் அ ட்ரையல். ஒரு பைபிள், ஒரு டைரி அல்லது ஒரு ஐபேட், ஒரு மொபைல்
ஓகே, எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாத ஒரு பொருளை வச்சுருக்க பெட்டர். ஒரு லேப்டாப் ஆர் ஜஸ்ட் ஓல்ட் ஸ்கூல் பென் அண்ட் பேப்பர் அதை வச்சுட்டு ரீட் Psalm 1. நான் சொன்ன 8 காரியங்களை வந்து ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிட்டே வாங்க. MEDITATE அந்த வார்த்தைகளை போட்டு இந்த பேசேஜ்லேருந்து இன்றைக்கி ஆண்டவர் என்னோட என்ன பேசினார். ஒருவேளை நீங்கள் ஃபுல் சாமை கூட நீங்கள் ஃபுல்லாக மெடிடேட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. வி டோன்ட் ஹேவ் டு மெடிடேட் த ஹோல் சாம். ஈவன் ஒரே வசனத்தில் கூட ஆவியானவர் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீ இன்னைக்கு தியானம் பண்ணுன்னு சொல்லுவார். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதை ரசித்து அதில் உள்ள முழு சாரை எடுத்து மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் அப்படி பண்ண ஆரம்பித்து நீங்கள் ஒரு சின்ன பேசேஜில் ஆரம்பிச்சிங்கன்னா ஐ டெல் யூ, உங்களுக்கு நேரமும் பத்தாது, உங்களுடைய ஆசையும் அதிகரிக்கும். உங்கள் பழக்கம், இந்த மெடிடேஷன் அப்படின்றது ஒரு டெஸ்க் தேவை, எனக்கு ஒரு மொபைல் தேவை, அல்லது எனக்கு ஒரு கன்கார்டன்ஸ் தேவைன்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த தாவீது சொல்கிறது போல் இரவும் பகலும் உங்கள் தியானம் என்னவாயிரும்னா வேத வசனம் ஆயிரும். நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, படுத்துட்டு இருப்பீங்க, தூங்கிட்டு இருப்பீங்க, உங்கள் மனசு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். என் கண் வந்து உறங்குது ஆனால் என் இருதயம் விழித்திருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த மெடிடேஷன் உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸசைஸாக, ஒரு கண்டினியூவல் ப்ரோசஸாக மாறிடும். இட் வில் பிகம் அ லைஃப் ஸ்டைல். அது வந்து ஸோ எவ்ரிடே, எவ்ரி டைம், எவ்ரிவேர் அந்த வசனம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், அசப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் வில் பி அ பிளெஸ்ஸிங் டு யூ. ஓகேண்ணா. ஓகே, பிஃபோர் வி குட் ஃபினிஷ் திஸ், ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி அண்ணன் முடிச்சிடுவார். நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை எவ்விதமாய் நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இன்றைக்கு போதித்தீர். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் இதை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீர். உம்முடைய வேத வசனத்திலே நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டு சுவாமி. அந்த வேத வசனத்தை நாங்கள் அந்நிய காரியமாக, அற்பமான ஒரு காரியமாக நாங்கள் நினையாமல் அதை ஒரு பொக்கிஷமாக எடுத்து அதில் உள்ள வெளியேற பெற்ற மகத்துவங்களை நாங்கள் எடுத்து ஆண்டவரே, அது எங்களுக்கும் அநேகருக்கும் அது ஆசீர்வாதமாய் மாற, எங்கள் வாழ்க்கைகளை மாற்றுகிற ஆண்டவரே ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற, உம்மை இன்னும் அறிய, உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட ஆவியானவர் எங்கள் மனக்கண்களை திறந்தருளி போதித்து எங்களை உம்முடைய நல்ல பாதைகளில் வழிநடத்தி முடிவிலே உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் சேர்வதற்கு உம்முடைய வசனத்தினால் எங்கள் கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாய் மாற்றி தந்த ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு இதை பிரயோஜனப்படுத்தும், அனுபவமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது போல் இன்னைக்கு செஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் சொன்னது போலவே அந்த சிம்பிள் பேசேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரையல் மாதிரி கொடுத்து அந்த 8 கேட்டகரிஸ் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெஸ்பான்சஸும் எங்களுக்கு நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இமெயில் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் மறுபடியும் உங்களை வந்து வேற ஒரு செஷனில் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until it is we signing off from the session. Thank you அண்ணா. Praise the Lord. Praise the Lord. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-223-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.